உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 21ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். ஏகாதசி திதி, ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகம். விஷ்ணுவை நினைத்து ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உறுதி, ரிஷபம் நிறைவு, மிதுனம் ஆர்வம், கடகம் ஆக்கம், சிம்மம் பயம், கன்னி தடை, துலாம் இன்பம், விருச்சிகம் வாழ்வு, தனுசு சினம், மகரம் பரிவு, கும்பம் பக்தி, மீனம் சோர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தால் அந்த வழிபாடு செய்வது நல்லது, பிரதோஷ விரதம் எந்த கிழமையில் வருதோ அதை யார் யார் வழிபாடு செய்ய வேண்டும், அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பிரதோஷம் என்பது சிவபெருமானை நினைத்து நாங்கள் எல்லோரும் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான தினம்தான் பிரதோஷ விரதம். ஒரு மாதத்தில் 2 பிரதோஷம் வரும். வளர்பிறையில் ஒரு பிரதோஷம், தேய்பிறையில் ஒரு பிரதோஷம். இந்து மக்களாகிய நாங்கள், சைவ சமயத்தைச் சேர்ந்த நாங்கள் கண்டிப்பாக எந்த விரதம் இருக்கிறோமோ இல்லையோ பிரதோஷ விரதம் இருக்கவே வேண்டும். பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி பிரதோஷ விரதத்திற்குண்டு. மற்ற விரதத்துக்கெல்லாம் இந்த ஜென்மத்து பலனை மட்டும்தான் தரும். பிரதோஷம் மட்டும்தான் போன ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் நீக்க வல்லது. அடுத்த ஜென்மத்திற்கும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் பிரதோஷ விரதம். சிவனை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய நாள். பின்னேரம் 4 மணியிலிருந்து 6 மணி மட்டும் சிவன் ஆலயத்தில் பிரதோஷத்தண்டைக்கு நீங்கள் இருந்தாலே உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கப்படும். உங்களுடைய பாவங்கள் தகர்த்து எறியப்படும். உங்களுடைய பாவங்கள் நீக்கப்படும். பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலில் இருங்கோ, அங்கே தர்ற காப்பரிசியை வாங்கி சாப்பிடுங்கோ. மாடு ரிஷபத்தின் கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமானை கண்டு தரிசனம் செய்யுங்கள். சோமசூத்திர பிரதட்சணம், வளமையை விட மாறுபட்ட முறையில் பிரதோஷத்தண்டை சுற்றி வருவார்கள். அந்த மாதிரி சோமசூத்திர பிரதட்சணம் செய்து இறைவனை வழிபட்டால் உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும். தினசரி சிவ வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் மாதத்தில் 2 நாள் வரும். என்ன கிழமையில் வேணும்ன்றாலும் வரலாம். அதில் சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வந்தால், பிரதோஷம் 2 நாள் மாதத்தில் அது என்ன கிழமையிலையும் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தால் சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள், உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க, என்ன திசை எனக்கு நடக்குதுன்னு பாருங்க. சுக்கிர திசை 20 வருடம் சுக்கிர திசை முடிஞ்சதுக்கு பிறகு 6 வருஷம் சூரிய திசை நடக்கும். அப்படி சூரிய திசை சில கஷ்டங்களையும் சிரமங்களையும் துன்பங்களையும் உங்களுக்கு தரலாம். அந்த சூரிய திசை நடக்கக்கூடிய 6 வருஷத்திலையும் ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் அவர்கள் விரதம் இருந்து கண்டிப்பாக அந்த ஞாயிறு பிரதோஷத்தன்று வழிபாடு செய்தால் சூரிய திசையினால் வரக்கூடிய துன்பம் நீங்கும்.
திங்கக்கிழமையில் பிரதோஷம் வந்தால், பிரதோஷம் ஒரு மாதத்தில் 2 வரும். இது என்ன கிழமையில் வேணும்னாலும் வரலாம். திங்கக்கிழமையில் பிரதோஷம் இருந்தால் சந்திர திசை நடக்கக்கூடியவர்களுக்கு திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிகப்பெரிய நன்மைகளை தரும். விரதம் இருங்கோ. மன அமைதி கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும், மன உறுதி. சந்திரனுக்கு பேரே மனோகாரகன் தான் சந்திரன். மனோகாரகன் சந்திரன். சந்திரனுடைய திசை நடக்கக்கூடிய காலத்தில் பிரதோஷ விரதம், திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருந்தால் சந்திரனுடைய பரிபூர்ணமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். பிரதோஷ விரதம் மாதத்தில் 2 நாள் வரும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷம் வந்தால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். நோய் நீங்கும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்துக்கு ரொம்ப விசேஷமான பலன் இருக்குது. செவ்வாய் பிரதோஷம் ரொம்ப விசேஷம். புதன்கிழமை பிரதோஷம் பெறக்கூடியவர்கள், புதன் திசை நடக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு எந்த திசை புத்தி வேணும்னாலும் நடக்கலாம். புதன் திசையோ புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருந்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறும், நல்ல ஞானம் கிடைக்கும், கௌரவம், புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும், மனம் தெளிவுபடும். மாணவர்களுக்கு ரொம்ப விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வயசு படிக்கக்கூடிய கல்வியில் ஈடுபட்டவர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த புதன்கிழமை வார பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அதை தவற விட்டு விடாதீர்கள். எப்போ புதன்கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் மாணவர்கள் எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ வேளை என்று சொல்லக்கூடிய பின்னேரம் 4 மணியிலிருந்து 6 மணி மட்டும் பிரதோஷ வேளையில் சிவன் ஆலயத்தில் இருந்து அங்கு தரக்கூடிய பிரசாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணின விபூதியை பூசிக்கொள்ளுங்கோ. ரிஷப வாகனத்தோடு சேர்த்து சிவனை வழிபாடு செய்யுங்கோ. ரிஷபத்தினுடைய கொம்புகள், நந்தியிட கொம்புக்கிடையனே சிவபெருமானை பார்த்து வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நன்றாக படிப்பீர்கள், பரீட்சையில் சித்தி அடைவீர்கள், படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும், நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். வியாழக்கிழமை பிரதோஷம், அதுவும் ரொம்ப விசேஷம். தட்சணாமூர்த்திக்குண்டான நாள் வியாழன், சிவனுக்கு உண்டான நாள் பிரதோஷம். வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்று குரு திசை நடக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஜாதகத்தில் குரு திசை 9 கிரகத்தினுடைய தசா புத்தியும் உங்களோட ஜாதகத்தில் நடக்கும். சூரிய திசை நடக்கும், சந்திர திசை நடக்கும், செவ்வாய் திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், வியாழ திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், சனீஸ்வரனுடைய தசா புத்தி நடக்கும், ராகுவினுடைய தசாபுத்தி நடக்கும், கேதுவனுடைய தசாபுத்தி நடக்கும். எந்த தசாபுத்தி நடந்தாலும் வியாழக்கிழமை நடக்கக்கூடிய பிரதோஷத்தன்று குரு திசை நடக்கக்கூடியவர்கள், குருவினுடைய திசை அல்லது புத்தி நடக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை பிரதோஷத்தன்று விரதம் இருந்தால் குருவினுடைய பலன் கிடைக்கும். மேல் படிப்பு, உயர்கல்வி கற்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஜாதகத்தில் குருவினால் ஏற்பட்ட தோஷம், இப்போ சொல்லுமே பிரம்மகத்தி தோஷம்ன்ற ஒரு தோஷம் இருக்குது. அந்த பிரம்மகத்தி தோஷம் குருவினால், குருவும் சனியும் சேர்ந்தால் பிரம்மகத்தி தோஷம். இந்த தோஷம் உள்ளவர்கள் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்று விரதம் இருந்தால் இந்த தோஷம் நிவர்த்தியாகும். தோஷத்தில் இருக்கும், குரு பலன் கிடைக்கும். குரு பலன், திருமணம் நடக்கணுமா இருந்தால் குரு பலன் இருக்கணும், உயர் கல்வி கிடைக்கணும் படிக்கணுமா இருந்தால் குரு பலன் இருக்கணும், வெளிநாட்டுக்கு போகணுமா இருந்தால் குரு பலன் இருக்கணும், நல்ல பதவியோட கூடிய உத்தியோகம் கிடைக்கணுமா இருந்தால் குரு பலன். இந்த குரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் வியாழக்கிழமை பிரதோஷ விரதம் இருந்தால். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம். பொதுவாகவே ஒரு கிழமையில் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக முடியாதவர்கள் பிரதோஷத்தண்டைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த சுக்கிர வாரம் வரக்கூடிய பிரதோஷம், சுக்கிர வார பிரதோஷம்,
சுக்கிர திசைகளுக்குள்ளேயே 20 வருஷம் நடக்கக்கூடிய திசை சுக்கிர திசை. அந்த 20 வருஷம் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலத்துக்குள்ள வெள்ளிக்கிழமையில பிரதோஷம் வந்தால் ஏதோ ஒரு கிழமையில வரும். சகல யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சுக்கிரவார பிரதோஷம். சனிக்கிழமையில பிரதோஷம் வந்தால் இதுதான் ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் சனி பிரதோஷம்னு சொல்லுவோம். பிரதோஷம் 365 நாட்களும் கோயிலுக்கு சென்று தொடர்ந்து வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் சனிக்கிழமையில் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும். 365 நாட்கள் ஒரு வருஷம் பூரா தவறாது டெய்லி சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்தால், சனி பிரதோஷ வழிபாடு செய்தால் கிடைக்கும். சகல பாவங்களையும் போக்கக்கூடிய வாழ்க்கை தரித்திரமாக இருக்குது ஐயா, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, எல்லோரும் சனிக்கிழமை பிரதோஷம் இருந்தால் கண்டிப்பாக சகல தோஷங்களும் நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.